ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய் முட்டை பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டை தட்டி எடுத்துக்கிட்டேன், 2 முட்டை ரெடியாக இருக்குது, அவரைக்காவையும் நான் பொடியாக நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு, உடைச்ச உளுந்து, காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, காஞ்ச மிளகா இதெல்லாமே பொரிஞ்சு வருது. இந்த டைமில் நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டே வருது. இப்போ நான் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அவரைக்காவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், அவரைக்காய் ஓரளவு வதங்கிட்டே வருது. இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை இன்னும் கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு அவரைக்காவை நல்லா வேகிற அளவு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், லைட்டாக நான் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுருக்கேன். இப்போ நல்லா அவரைக்காவை வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ நான் முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கிறேன். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டோம். அவரைக்காவும் நல்லா வெந்துடுச்சு, முட்டையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி அவரைக்காய் முட்டை பொரியல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.